ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து வாய்ஸோட போட சொன்னீங்க, அதுதான் நாங்கள் இந்த கேம் போட்டிருக்கோம். ஸோ இதில் நாங்கள் சத்தமாகவும் பேசுவோம். கமெண்ட்டில் நிறைய பேர் 1 lakhக்கு மேலே கமெண்ட் வந்துருந்தது. சரி வாங்க கேம் வீடியோக்குள்ள போகலாம். அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா கிராணி போடுங்க, கிராணி போடுங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன போட போகிறோம்னா கிராணி வீடியோ. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ளே கொடுத்துடலாம். நார்மல்லே இல்லை ஈஸியில் வைக்கலாம், அப்போ தான் இல்லை ரொம்ப நம்ம ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வேணும்னா கமெண்ட்டில் போடணும். ஒரு லெவலாக நம்ம நார்மல், ஈஸி, மீடியம், ஹார்ட், எக்ஸ்ட்ரீம் அது மாதிரி போயிட்டே இருப்போம் நம்மளோட. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரே லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு லாங் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஜார் எடுத்துக்கலாம். அப்படியே போய் நீங்களும் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க, இருக்கும். அதை போட்டுட்டு இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கோங்க. கிராண்டிலாம் வரமாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அவள் பாட்டி ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. அவள் பாட்டியாகி பல வருஷம் ஆனதுனால அவளால் நடக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக வரா. பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் செம்ம வேகமாக வருவாங்க. ஸோ சாப்டர் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாப்டர் 2ல் ஈஸியும் போடுறோம், ஹார்டும் போடுறோம், எக்ஸ்ட்ரீமும் போடுறோம். இப்போ நாங்கள் எப்படியோ ஓடிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே ஹார்டான கேம் ப்ளே தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம த்ரில்லராக இருக்கும். கமலா கூட போடுவோம். கமலானா வந்து ஒரு நிறைய பேர் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். அது பார்த்தீங்கன்னா வரவே மாட்டான். நீங்கள் 1K லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கமலா போடுறோம். 1 lakh கொடுத்தீங்கன்னா ஈவினிங்க்கு வரும். அதுவும் பார்ட் 3 பார்ட் 4 பார்ட். இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம், என்ன கேம் பிளேனா நெக்ஸ்ட் சீவர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா சீவர் வந்து 3 பொருள் தான். ஏன்னா நம்ம டோர் எஸ்கேப்னா நிறைய, கார் எஸ்கேப்னா நிறைய பொருள் வேணும். அதனால தான் நான் வந்து இது மட்டும் போட்டேன். பார்ட் 2ல் கார் எஸ்கேப் வரும். பார்ட் 2ல் நிஜமாலுமே கார் எஸ்கேப் வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு கிராணி கேம் ப்ளே போட்டிருக்கோம்ல. ஆமாம் போட்டிருக்கோம். ஆனால் அதில் வாய்ஸே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை. ஆமாம் கரெக்டு தான். வந்து கிராணி வருவா, நம்ம அதுக்குள்ளே டப்புன்னு உள்ளே போயிடலாம். வாமா எட்டக்கிழவி. இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ, சொட்டைக்கிழவி. நான் சொட்டையே இல்லை மண்டையில். சொட்டைக்கிழவி வேணாம், ரொம்ப கேவலமாக பேர் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மேலே ஓடிடலாம். அவளுக்கு என்ன பேர் வைக்கிறோம்னா, இதுக்கு மேலே அப்படியே போடலாம். அவளுக்கு வேணா ஏஏன்னு பேர் வைக்கலாம். அவளுக்கு ஏஏன்னு பேர் ஏஏஐ அப்படி ஒரு அந்த பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எல்லா பொருளும் தேடுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வெயிலில் உட்காந்து உங்களுக்காக விளையாடுறோம். ஏன்னா ரொம்ப போருங்க எங்களுக்கு அடிக்குது. ஓகே, அவள் வந்து ஒரு வேலைக்காக போயிருக்கா. நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது பொருள் தேடுவோம். பார்த்திங்கன்னா ஒரு புக்கும் இல்லை. இப்போது சீவருக்காக நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த பொருள் எடுத்துகிட்டு போய் டப்புன்னு போடுவோம். எது கீழே தள்ளாமல் போகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஃபோட்டோ எல்லாம் போய் டப்புன்னு தள்ளி விட்டுட்டோம். என்னோட ஓகே நான் வந்துட்டேன். நான் ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தா போல. எங்கள் அம்மா கூட்டிங்கன்னா அதனால் அவள் போயிருந்தா. அதனால இப்போ எழுதி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க பொருள்னா ஒன்று கூட தேடல. அதனால் கட்டிங் பிளேயர் தான் நம்ம அப்போ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நானும் விளையாடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஷிமேக் அக்கா விளையாட சொல்லுங்கள், ஏன்னா இந்த அக்கா கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க. ஸோ ஓகே போகலாம். ஐயோ கிராணி வந்துட்டு போகிறேன். கன்னோட ஒரு பாட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஷார்ட் கன்னோட ஒரு பாட்டு ட்ராப் பண்ணி. கன்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கண்ணு ஒரு பாட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நான் விளையாடுறேன் ப்ளீஸ். நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது அவளுக்கிட்ட ஐடன்சிக்கு நாங்கள் விளையாடணும்னு ஓவராக பண்ணுறியா? போட்டேன் நான் பார்த்துக்கோ ஒரு அடி. வெளில போக மாட்டேன், சத்தியமாக வெளில போக மாட்டேன். ஸோ நிற்க முடியும். வந்துட்டா இந்த சட்டை தூக்கி போட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே போட்டால் தான் போவான்னு நம்ம இப்போ கீழே போட்டு போயிட்டேன். ஓகே போட்டாச்சு. நேரத்தை போயிடுவாங்க. இன்னும் போவே இல்லை. கையில் எடுத்துடலாமா? வேணாம் எடுத்துடாது. எடுத்துட்டா திருப்பி அவள் போக மாட்டான். போயண்டி சொட்டை. இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம்னா கொஞ்சம் கன்பாட் இருக்குது, கன்பாட் எடுத்துப்போம். நம்மளுக்கு ஒரு ட்ராப்பு கிடச்சிருக்கு. இந்த ட்ராப் உண்டா? வீல் கிராங்கா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ்ட்டு இங்கே நிற்கிறா, அப்புறம் போகவும் மாட்டேங்கா. இடியாட்டிக் நான்சென்ஸ் ஆய் பொண்ணு. இந்த சொட்டை எப்போ அப்பா அம்மா இப்படியே போகிறாளே, போமா கிளம்புமா. ஏமா கிளம்புமா. சரி ஓகே. ஓவரா பண்ணுறாள் இந்த சொட்டை மொட்டை. உங்களுக்கு சாப்டர் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வராளான்னு பார்த்துட்டு கீழே போவேன், இல்லைன்னா திருப்பி நம்ம போகும்போது ஏன் கிராணி வாய்ஸே கொடுக்க மாட்டா? கிராணி உன்னை விட மாட்டேன்டி, வந்துக்கிட்டு இருக்கேன்டி. எங்கடி போன? ஆளவே காணோம். எங்க நீ எங்க இருக்க? என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறியா? எப்படி பழகுது பாருங்களேன். சோத்து கிளவி. என்னையே வாடி சோத்து கிளவின்ற. மொட்டை கிராண்ட்பா வீடியோவும் நம்ம போடுறோம். மொட்டை கிராண்ட்பா சொத்த கிளவின்ற உன்னை வச்சு படுக்க வச்சிருவேன்ல. சரி திருப்பி அவளை வந்து ஒரே ஒரு தடவை சாவடிச்சிக்கலாம். பாவமாக இருக்கு எனக்கு. ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோக்கு ஜாலி அவ்வளோ சாவடிக்கிறதுனா. என்னையே சாவடிக்க போறியா? ஐயோ சத்தம் கேட்டா நான் வர போறேன். ஐயோ உடம்பு நெல்லு, உடம்பு நெல்லு. போயிட்டே இருக்கேன். ஓஹோ மேடம் அங்கே தான் இருக்காங்களா? அப்போ நானே வேகமாக போகிறேன். சாப்பாடா பேஸ் கொண்டாச்சு. இல்லைன்னா நம்ம வந்து துருன்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். சரி கன் பாட்டும் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா கன்னோட இன்னொரு பாட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே இப்போ மியூசிக் போகலாம். இந்த கேம் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நடாது அதாவது கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. இதுக்குள்ளே போயிடலாம்.
என்னன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், சத்தம் கிளவி வரமாட்டா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. 2 மினிட்ஸ்க்கு கிளவி வரமாட்டா. நான் அதுக்கு மேலே போனால் கிளவி நம்ம பிளட் ஊற்றுரும். வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஏதாச்சும் திங்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இருக்காது. நம்ம எப்போ நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணுறோம்னா அப்போ நிறைய பொருள் நம்மளுக்கு வேணும். ஏன்னா அப்போ வந்து இன்ஜினியர் வேணும், ஸ்ப்ராக் பேக் வேணும். இது இந்த விளையாடவே இல்லை. என்னை காப்பாற்றுங்கப்பா. யாராவது செத்துட்டாளா? செத்துட்டாலே தெரியலையே. செத்து தான் அவள் கிளம்பியாக வந்திருக்கா. 3 புல்லட்டையும் எடு. 3 புல்லட்டும் எடுக்க முடியாது ஒன்றா. சரி, இதை மூடி விட்டுருவோம். அது சுதம் போட்டு நம்ம கொடுக்குறோம் சார். அதை கீழே போடுவோம். கண்ணை கீழே போட்டே இருந்தால் உடஞ்சிடும். பின்னாடி பாடி அந்த சுடுறதுக்காக நான் நிற்கிறேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். பின்னாடி போங்க. பின்னாடி வா, மேலே வா. நீ பின்னாடி போகல, அங்கே போய் நில்லு. இங்கே நில்லு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல. வந்தாலும் ஒரே போட்டுடலாம். கரெக்டாக நம்ம இந்த பிளேஸில் தான் வச்சுருக்கோம். வந்து அவள் பாவாடைக்குள்ளேயே அந்த புல்லட் போய் மெயின் பார்ட்டில் அடிச்சிடும். ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டு எடுக்கலாம். இந்த கேம் செம்ம த்ரில்லராக இருக்கு. நான் பயப்படுவேன், ஆனால் இந்த கேம் செம்ம த்ரில்லராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வரா வாய்ஸ் கொடுக்குறேன் எனக்கு. வர முடியாது. நீ போடி சுட்ட கிளவி சுட்ட. எனக்கு கிட்ட இருக்கேன். உனக்காக நான் எவ்வளோ ஆசையாக வச்சிருக்கேன். கடாய் ரெடி. வரியா? பொரிச்சு சாப்பிடுவா. வர முடியாது. நீ சொட்ட கிளவி, மொட்டை கிளவி. என்ன நல்லா சுருட்டு. போடு போடு. ஹார்ட்லயே போட்டேன், சத்தியமாக ஹார்ட்டில் போட்டேன். இப்போ மெசேஜ் போகலாம். இப்போ நம்ம வந்து கன்னை எடுத்துகிட்டு 2 பொருள்கிட்ட அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். வாவ், காருக்குள்ளே பூந்த மாதிரி நல்லா வந்திருக்கா பாரு. ஆமாம், அவன் நம்மளை பொறிச்சு சாப்பிடல, நம்ம தான் அவளை பொறிச்சு சாப்பிட போகிறோம். அவளை பொறிக்கிறதுக்கு நம்மளா நல்ல வேலை. அவன் நம்ம சிக்கன் நினச்சிக்கிட்டு சாப்பிட்றான்னு நினைக்கிறேன் அவன் நம்மளை. ஆமாம், டே 1லயே எஸ்கேப் ஆகல. டே 3 வரைக்கும் தான் நாங்கள் இந்த கேமுக்கு டைம் எடுத்திருக்கோம். ஸோ டே 3 நாங்கள் தப்பிச்சிட்டோன்னா எங்கள் பேரை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம். லேட்டாக தப்பிச்சோன்னா மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ எப்படியும் அந்த ஸ்பைடர் இருக்கும்ல, இப்போ தொடர்ந்துருக்கோம். நம்ம வந்து ரேஸ் போடு. வேறு லெவலு ரஸ்டி பேர்லாக்கியே 3 பொருளில் நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிருச்சு. சாரி, 1 பொருள் கிடச்சிருச்சு. இதுவே போதும் இங்கே நம்மளுக்கு. ஏன்னா கட்டிங் பிளேயர்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடம் தான் அது. கன் எப்போவுமே கையில் வச்சு இல்லை, அந்த கிளவி வந்து ஏதாவது ஆட்டையை அப்போ எதுக்கு கண்ணை கீழே போட்டேன்? அதான் இப்போ இந்த ஜஸ்ட் இந்த கீயை தான் எடுத்துகிட்டு போய் கீழே போகணும். நம்ம கீழே போய் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 2 பொருள் கிட்ட கிடச்சிருச்சுல்ல. இன்னும் ஒரே ஒரு ஒரு பொருள் இல்லை, இன்னும் 2 பொருள். அது பொருள் வந்து நம்மளுக்கு ஒன்று கட்டிங் பிளேயர், அது வந்து ரெஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம கன்னை வந்து லோட் பண்ணிப்போம். லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இது இருக்கும், புல்லட் இருக்கும். புல்லட் எடுத்துட்டோம். இப்போ புல்லட் வந்து அங்கே மேலே ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு தண்ணியாக சாக்கடமாக இருக்கும். அதை நம்ம அந்த சாக்கடமாக இடத்துல நம்ம வந்து சுடணும். அப்போ சுட்டால் நம்மளுக்கு உள்ளே ஏதாவது பொருள் கிடைக்கும். அதுக்காக தான் நான் போகிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சு ட்ராப் வச்சு அவளை செட் பண்ணி நம்ம சாவடிக்கிறோம். அதுக்குள்ளே நான் போவே இல்லை. இன்னும் நல்லா போய் பார்க்கணும் ஏதாவது பொருள்கள் இருக்கான்னு. ஒரு பொருளும் இருக்காது. பேர் கேனி ஒரு அந்த காக்கா ரிமோட் கண்ட்ரோலு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்காது. என்னத்தை இருக்க போகுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பொருள் இருக்குது. அதை நம்ம சுற்றலாம். இப்போ சுற்றாச்சு. நம்மளுக்கு இது கிடச்சிச்சு.
இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டுடலாம். இப்போ கிராணி வரும்போது போக போகிறேன். இந்த கம்பியை வச்சுப்போம். கம்பியை எடுத்துகிட்டு போய் அவளுக்காக வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். அவளுக்கு முன்னாடியே நின்றுக்கலாம். Wow, what a wonderful! போமா போ. சரி, இப்போ இந்த யாருக்கெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் சிக்கன் வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னம்மா பண்ணேன்? சாப்பில் மாற்றி சுற்றுட்டு சாப்பில் விளங்கிட்டேன். இன்னும் ஒரு டே தான் இருக்கணும். என்னடா பண்ணா? டே 2. இன்னும் ஒரு டேல நம்ம தப்பிக்கணும். அதான் நம்ம 3 டே தான் இருக்கணும். நம்ம அதை வச்சு நம்மளுக்கு 3 டே தான் இருக்குது. இந்த 3 டேல நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். நல்லா விளையாடிட்டு இருக்கேன். இதில் நான் சாவடிச்சுக்கிறேன். ஸோ நீ ரொம்ப ஓவராக பண்ணாத. நீ மாட்டிட்டு நான் தான் அடிவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இந்த கிளவி வந்து ஒன்று கூட ட்ராப் பண்ணலாம்ல. மறுபடியும் போடலாமா? ஸோ நல்ல வேலை கண்ணு எடுத்துகிட்டு வரல. தேவையில்லாமல் கண்ணு எடுத்துகிட்டு வரலையே. இல்லை வந்து இந்த கையில் ஒரு கோடு ஊசி போடுன்ற மாதிரி கையை காட்டின்னு இருக்கு பேர் அந்த கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அந்த சைடு போனால் தான் நம்மளால கிளவி என்ன பண்ணுற? ஏய் போட்டப்பள்ளன்னு சொன்னேன்னா அவளை கொண்டு வேண்டி பைத்தியக்காரி ஷிமேகா, லூசுக்காரி ஷிமேகா, பைத்தியக்காரி ஷிமேகா, லூசுக்காரி ஷிமேகா. ஐயோ வந்துட்டாடா. ஓகே கிராணி வெறுப்பேத்தாத போனி. ஏய் டைலாக்கா சொல்கிற டைலாக்கு வந்து தெரியலனால தப்பிக்கிறடி. உன்னை போட்டு துடிச்சு சாப்பிட்டு செஞ்சுருப்பேன். கைஸ் அந்த சைடு நான் ஒரு பொருள் பார்த்தேன். பட் அது அதுக்கு வேணாம். எனது கால் எஸ்கேப் காணுது. அது இதை எடுத்துகிட்டு போய் கிராணி தயவு செஞ்சு எங்களை தோத்து கிராணி. மாமாவா கேப்பில் மாட்டுமா? மாட்டுடி மாட்டுவே இல்லை மாட்டலங்க, மாட்டலுங்க. உண்மையே வந்து நிற்கிது பாருங்க. வா அடுத்தது தேவையில்ல தீனி போடுற மாதிரி ஒன்று நிற்கிறது ரெண்டில். அந்த ட்ராப்பை எடுத்துடு எடுக்க முடியும். போன் ஊற்றப்பண்ணு. ஸ்க்ரூ டிரைவர் மாட்டினாடி, மாட்டினா. ஸ்க்ரூ டிரைவர் போடு அப்படியே ஒரு அடி அடி வைக்கணும்னு தான் ஆசையாக. இவ்வளோ எடுக்க முடியும் போல். இதை தூக்கி இங்கே போட்டு இதில் அப்படியே ஒரு போட்டு செம்ம அடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2வது பொருளை கழிச்சிட்டு இப்போ நாங்கள் கீழே போவோம். அந்த பேய் இவ்வளோ தங்கச்சி வேற ஸ்பைடர் இப்போ வாங்க போகிறா லாலிபாப்பு. ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்பைடர் கிட்ட போகலாம். ஐயோ நான் ஒருத்தி என்னாச்சு? சரி ஓகே, நான் அந்த கேம் பிளேலேருந்து வெளில போகிறேன். எனக்கு இந்த கேமே பிடிக்கல. அதாவது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே ஸ்பைடர் கிட்ட இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு நம்பர் 2 வந்து நம்பரு அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னா போதும். கிளவி மாதிரி இருக்கா. நீங்களே ஆல்ரெடி ஒரு கலப்பாடு இதுக்கு வேறு காது கேட்காது. இதை வேற நான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இல்லடி அது நாளவே இல்லை. கிராண்டிக்கா தங்கச்சிக்கும் அந்த தொண்டை கட்டி போல தான் இப்படி பேசுதுங்க ரெண்டும். அது எங்கே இருக்குன்னு தெரியல. திடீர்னு மூஞ்ச வந்து காட்டும். அதான் செக் பண்ணுறேன் தங்கச்சி. ஐயோ 2 பேரும் வந்து ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களோட அக்காவை போட்டாச்சு. அக்காவை போட்டாச்சு. இன்னும் தங்கச்சி தான் இருக்கா. அவளையே போட்டா ஆனால் நீங்கள் வந்து தயவு சேர்ந்து மட்டும் அது வந்து தயவு சேர்ந்து சுடோன்னு நினச்சி மட்டும் சுடுறாதீங்க. எவ்வளோ நீங்கள் ட்ராப்பே வச்சாலும் இம்பாசிபிள். ஸோ இவன் வரவும் மாட்டான். இதுக்காக நம்மளால் வெயிட்டும் பண்ண முடியாது. வரவே மாட்டாடி தொங்கும். லவ் யூ. இங்கே தான் இங்கேயும் வருது. சிப்போடி மென்டல். தூக்கிடாவுல ஏன்னா அவள் வேடிக்கை பார்க்காதடி பைத்தியம். திரும்பிடுவி பைத்தியமே திரும்பிடி. நானே வரண்டி கீழே கிட்ட. ஸோ இந்த சொட்டக்கல்வி அந்த ஸ்பைடர் கிழவி அந்த கிராண்ட் கிழவி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சைடு ஒரு மீட் இருக்குது. அந்த மீட்டை போட்டு அது சாப்பிட்டுட்டு போகும். வண்டி 4 பொருள் தான் நீங்கள் எடுத்தாலே கார் எஸ்கேப் அதுவும் நான் விளையாடுவேன். கார் எஸ்கேப் ஸோ இவள் கண்ணே சிமிட்டாமல் பார்க்குறா. இப்படி யார் யாருக்குன்னா சோடா புட்டி கொடுத்துருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோடா புட்டி காய்ஸ்னா நாங்கள் 2 பேருமே சோடா புட்டி போட்டு தான் இருக்கோம். ஆமாம் லட்சுமிக்கா. இல்லை இதில் தான் போட்டிருக்கா. இதெல்லாம் போட்டு நான் போட்டுருக்கேன். இல்லை 2 பேருமே சத்தியமாக பாட்டுறாங்க சார். 2 பேருமே போடல. நெக்ஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். யார் யாருக்கெல்லாம் ஃபேஸ் ரிவீல் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். கமெண்ட் வரலன்னா கூட இல்லை. ஏன்னா கேம் பிளேயில் ஃபேஸை பார்த்ததே இல்லை. அதனால தான் நம்ம பண்ண போகிறோம். கைஸ் நான் வந்துடுறேன் கைஸ். எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஷினேகா வாய்ஸ் ஓவர் மட்டும் விடுங்க. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவியோட தங்கச்சியும் வராது. நம்மளையும் வர விட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். போகுது ஃப்ரெண்ட்ஸ். இருப்பாங்க கால் இங்கே இருந்து கொண்டு வருவாங்க. நேராக போகணும்.
மேடம் இங்கே தான் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷில் பேசாத கறி. இங்கிலீஷ்காரியா தமிழ்காரியான்னு தெரியல. சரி டக்கு டக்கு நம்ம வேலை பண்ண ஒரு பொருள் கிடச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த பொண்ணை சாவடிச்சுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க நம்மளால. சரி இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் வாய்ஸ் ஓவர் பண்ணணும் ஏன்னா வரும். ஸோ இந்த எஸ்கேப் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஈஸி இல்லை இதுவும் ரொம்ப கம்மி பொருள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிளவி வேறு ஒரு இடத்துல இருக்குது, அதை வச்சு தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்கு பயமாக இருக்குது ப்ராக்டிஸ் மோட் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரீம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஒரு பிரச்சனை இல்லை. வேறு என்ன பொருள் உள்ள இருக்குது? ஏதாவது ஒரு நல்ல பொருளாக வேணும். நீங்கள் 1K போடு வேற லெவலு ஹேமரு. இந்த ஹேமரில் மட்டும் இது நீங்கள் 1K லைக் பண்ணிங்கன்னா கமல் போடுவோம். ஏன் 1 lakh போட்டிங்கன்னா ஈவினிங் போடுவோம். அதுவும் பாட்டாக எல்லாமே வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ வந்து நல்ல பொருள் ஒரு கிடச்சிருக்கு ஹேமர். இப்போ சப்போஸ் இந்த ஹேமரில் நல்ல பொருள் கிடச்சிச்சுன்னா அவள் தான் உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே வந்து வரும். ரோப்ளாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரோப்ளாக்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி விளையாடலாம். நானும் எவ்வளோ ஒன்றா தான் விளையாடுவேன் கேமில். ஏதாவது கேம் ப்ளே முடிச்சுக்கலாமா வேணாமா? இதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவள் வரானான்னு தெரியல. அங்கே நம்ம இது கீழே போயிடுவோம். இப்போ தான் எஸ்கேப் ஆகும்போது இருக்குது. ஏன்னா ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே இதை முடிச்சுட்டு அடுத்த செகண்டே போகணும். ஏன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்குது நம்மளுக்கு. ரோப்ளாக்ஸ் போகணும்னா நெக்ஸ்ட் இன்னொரு கிராணி கேம் ப்ளே வரும். வீடியோ ஆன்ல பாரு இருக்குது. ஸோ எனக்கு செம்ம ஹேமர் எடுத்துகிட்டு வர வந்துட்டேன். எனக்கே முடியல கைஸ். இப்போ கார் சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கார் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேம் பிளேல நிறைய டைம் கேட்குது. இப்போ இந்த காசு சவுண்டு வேறு நான் டிஸ்கஸ் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். பா வந்துட்டா கிளம்பி வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணுது. வெளியே வா. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பொருள் கிடைச்சா போலாம். அந்த பொருள் மட்டும் அங்கே இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கு. எனக்கு இது ஒரே ஒரு பொருள் தான் கிடைச்சது. பண்ணிடுவோம். பொருள் கிடைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வீடியோ லாங்காக போகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். யாருக்குன்னா வந்து என்ன பிடிக்குமோ ரெட் ஹார்ட் போடுங்க. யாருக்குன்னா என் ஃப்ரெண்டை பிடிக்குமோ பிங்க் ஹார்ட் போடுங்க. ஆமாம். ஸோ போடுற
கிழவி கிழவி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பொருள் கிடச்சிருச்சு. இப்போ அவளுக்கு டாட்டா கொண்டு சொல்லிட்டு போயிடுவோம். கிழவி வாக்கண்ணா. பட்டு வா பட்டு. பாய் பட்டு. பாய் சட்ட கிழவி. 3, 2, 1 ஸ்டார்ட். பாய் சட்ட கிழவி. அவள் தான். இப்போ நம்ம போயாச்சு. இப்போ மேலே நிற்பா பாருங்க. வந்து நிற்கிறாளான்னு தெரில. அவள்தான். இந்த பொருளை மட்டும் தூக்கி வச்சுட்டோன்னா ஆயிடுவோம். உடனே அது வந்து நாளைக்கு வந்துடும் கிடைக்கும். நாளைக்கு வந்துடும். கிராணி வராது. ஆனால் ரோப்ளாக்ஸ் சொல்கிறாங்க. அது இன்ட்ரெஸ்டான கேமு. இன்னைக்கு கண்டிப்பாக கிராணி வந்துடும். நாளைக்கு கண்டிப்பாக ரோப்ளாக்ஸ். அது யார் விளையாட போகிறாங்கன்னா நம்ம மிஸ்டர் பிரத்திகா தான் விளையாட போகிறாங்க. 2 பேருமே விளையாட போகிறோம். ஏன்னா அதில் எவ்வளோ பேர் வேணால் விளையாடலாம். அதில் நாங்கள் வந்து போலீஸ் கேம் விளையாட போகிறோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு விளையாடின கேமு அந்த கேம் தான். அதுவும் நாங்கள் பேசிக்க கூட செய்யலாம். பக்கத்தில் உட்காந்துலாம் விளையாட போகிறோம். ஸோ உடனே கிராணி கேம் வரும். இல்லை ரோப்ளாக்ஸ் கேம் வரும். நான் சொன்ன மாதிரி தான் வரும். இன்னைக்கு கிராணி வரும். நாளைக்கு ரோப்ளாக்ஸ் வரும். அடுத்த நாளைக்கு வந்து இந்த என்னை பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் எனக்கு வருத்தமாக எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு பார்க்க மாட்டேன். 3, 2, 1 ஸ்டார்ட். கிழவி ஒட்டி பார்த்தாலும் வந்துட்டு போவே மாட்டான். கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் ஃபேஸ்புக் பண்ணிவிடுவோம். பாய் கிழவி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எஸ்கேப்பை முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லியா. ஸோ ஃபேஸ்புக் வந்துடும். நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். அது 2 நாளில் தான் நம்ம விளையாடிருக்கோம். அதனால் வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டில் நிறைய டாஸ்க்கும் கொடுங்க. ஓகே.